சேனைக்கிழங்கு புளிக்குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு வெங்காயம் தக்காளி பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு 1 ஸ்பூன் நல்லெண்ணெய், கொஞ்சம் ஜீரகம், மிளகு ஆட் பண்ணிட்டு, கொஞ்சம் கருவேப்பிலை தழை, 3 பல் பூண்டு, 3 சின்ன வெங்காயம், 1 தக்காளி இதெல்லாம் வதங்கினதுக்கப்புறம் 1 ஸ்பூன் துருவன தேங்காய் அதையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கிட்டு அரைச்சி வச்சுக்கலாம். அது தனியாக மறுபடியும் 4 ஸ்பூன் நல்லெண்ணெய், கடுகு, வெந்தயம் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கருவேப்பிலை தழை, 2 பல் பூண்டு கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. 10 to 15 சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு 4-5 சேனைக்கிழங்கு குக்கரில் வச்சு விசில் விட்டு இறக்கிக்கோங்க. 2 விசில் விட்டால் போதும். வலுவலுன்னு இருக்கும். நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் மஞ்சத்தூள், மிளகாத்தூள், கொத்தமல்லி தூள் ஒவ்வொரு ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டையும் ஆட் பண்ணி முழுகிற அளவு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விடுங்க. கொதிச்சதுக்கப்புறம் ஒரு எலுமிச்சம்பழம் சைஸ் புளியை கரைச்சி வச்சு அந்த தண்ணியை இதோட ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பு தண்ணியெல்லாம் ஊற்றிட்டு 10 to 15 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணி எடுத்தால் சூப்பரான புளிக்குழம்பு ரெடி. பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணி பாருங்கள்.